கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2-3 திட்டங்கள், குறிப்பாக இதற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொன்னாங்க 2020. இன்னைக்கு மறுபடியும் அதே பகுதியில் ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பணம் எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு சென்னைக்கு கழிப்பறை அடிப்படை வசதிக்கு பாத்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே திட்டம் கோவை நகரிலும் செயல்படுத்தப்படும் ஒரு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஒரு வாக்கியம் இருக்கோ தவிர அதற்கான பணம் ஒதுக்கல. கலைஞர் நூலகம் மதுரையில் இருக்கிறது போல கோயம்புத்தூருக்கு வருனாங்க, பணம் ஒதுக்கல. அதனால கோயம்புத்தூரை பொறுத்தவரை எதுவும் செய்யாம மக்களை புறக்கணித்த ஒரு ஏமாற்று பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் இருக்கு. இன்னைக்கு எண்மண் எண்மக்கள் யாத்திரை தலைவர்கள்லாம் பேசுவாங்கன்னா அதுல இன்னும் இதை பத்தி அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பட்ஜெட்டை பத்தி என்னன்னு நாங்கள் சொல்ல போறோம். இப்ப கோவைக்கு வரக்கூடிய 6 ரயில்களை கோவை ரயில் நிலையத்துக்கு வராம போத்தனூர் வழியா மீண்டும் வைக்கிறதுக்கான திட்டம் ரயில்வே நிர்வாகம் பண்றதா இருக்காங்க. நாளைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் வேற போட்டுறாங்க. ஆனா போத்தனூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமிர்த் பாரத் ப்ராஜெக்ட்ல போத்தனூருக்கு சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் முருகனனோட போய் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்திச்ச பொழுது எவ்வளவு பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதை டபுள் பண்ணி கொடுத்திருக்காரு எக்ஸ்பான்ஷனுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஒரு பக்கம் கன்ஜெஷன்ல இருக்கு, ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் ஃபுல்லா இருக்கு. அது ரயில்வே துறை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய வளர்ச்சிங்கிறது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை நாம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாதான் வளர்ச்சி. வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும். சிக்னல் பிரச்சனை, டிராபிக் இஷ்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை சதர்ன் ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க, ட்ரெயின் உள்ளே வருவதற்கு எங்ககிட்ட டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு, சிக்னல் ஜாமிங் இருக்கு, அவ்வளவு பிஸியா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதனால நம்முடைய ரயில்வே துறை அதிகாரிகள் இது சம்பந்தமா நிறைய இடத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. எந்த ட்ரெயினையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது. இன்னைக்கு போத்தனூரும் வளரணும், கோயம்புத்தூர் ரயில்வே நிலையமும் வளரணும். 2 பக்கமும் கன்ஜெஷன் இல்லாம அடுத்து வந்தே பாரத் வரும், அமிர்த் ரயில் வரும், புல்லட் ட்ரெயின் கூட வரலானா அதற்கு இப்பவே மோடி அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அதை பார்க்கணும். அண்ணா பேசுறோம், சாயந்தரம் வருவீங்களா? அனுப்பிட்டு வந்தோம். நடைபெற கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை கண்டிப்பா கூட்டணி குறித்த அறிவிப்பு தலைவா சாயந்தரம் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நீங்க வருவீங்கல்ல, அங்க பேசுறோம். அமைச்சர் இருக்கும்போது சில விஷயம் நல்லா இருக்கு. அமைச்சர் இருக்கும்போது சில விஷயம் நல்லா இருக்காது.